Good morning, good afternoon student. Now we are going to 10th standard unit 4. The world war after world war 2 அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்டா நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா 4.6ல வந்து the Cuban revolution அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம். Next Cuban Missile Crisis அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம். கியூபாவோட ரெவல்யூஷன் வந்து லாஸ்டா ஃபிடல் காஸ்ட்ரோ பத்தி பார்த்தோம். அவருடைய சாதனைகளை பத்தி பார்த்தோம். அவருக்கு வந்து என்ன சொல்றாங்க? எதிரியாக இருந்த நாடும் எதிரியாக இருந்த ஒருங்கிணைப்பு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான். சோ அமெரிக்காவுடைய அனைத்து பொருளாதார தடைகளையும் வந்து கியூபால தான் சொல்றாரு. அவர் பதவி ஏற்றும்போது விதித்தாரு. சோ அதனால என்ன பண்றாங்க? கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு நிகரான போர் ஒன்று இருந்தது, மறைமுக போர் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கியூபாவினுடைய ஏவுகணை சிக்கல் பத்தி பார்த்தோம். கியூபன் மிசில் கிரிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கியூபாவுடைய ஏவுகணை சிக்கல். சோ கியூபாவை தாக்குறாங்க. அதனால கியூபா என்ன பண்ணுது? உள்ள நாடு கிட்ட வந்து தன்னுடைய ஏவுகணை சோதனையின் மூலமா வந்து சப்போர்ட் பண்ணுச்சு ரஷ்யா கிட்ட. சோ அதனால என்ன பண்றாங்க? பல்வேறு நாடுகள் இணைந்து அது என்ன பண்றாங்க? அந்த கியூபாவுடைய ஏவுகணை சிக்கலை வந்து தீர்த்து வச்சாங்க. அதுல ஆசானா கொடுத்தாங்க. அதுல கியூபாவுடைய மற்றும் சோவியத் ரஷ்யாவுடைய தலைவர், குடியரசுத் தலைவர் வந்து குரூசேவ், அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஏவுகணையை வந்து கியூபால இருந்து மொத்தம் திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா வந்து வல்லரசு நாடுகளுடைய கூட்டமைப்பின் பேச்சுவார்த்தை மூலமாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களுக்கு டீடைல்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் 4.7 அரப் இஸ்ரேல் வேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அரப் இஸ்ரேல் போர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போரா வந்து நடைபெறும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அரப் இஸ்ரேல் வார் 1967 ஒன்னும், மறுபடியும் அரப் இஸ்ரேல் வார் 1973 ஒன்னும் அப்படி நடைபெறும். சோ அந்த அரப் இஸ்ரேல் வார் என்ன டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தி அரப் இஸ்ரேல் வார் 4.7 தி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் 1919. ஸோ இந்த டைம்லைன் சார்ட்ல உங்களுக்கு கேட்பாங்க. had a provide for mandates. ஸோ மேண்டேட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருங்கிணைப்பு in Turkey, Arab Imperial France and given the mandate from the Syria and Lebanon and British for Iraq, Palestine and Jordan. The arrangement upset of the Arabs since they had executed independence at the end of the World War I. Britain promised to Zionist leader that it hold a allotted of the Arab lands, Palestine to Jews, settlers from European further impeded the Arabs. There was a growing Arab antagonism towards Zionist settler as the Pope launched and land from which Arabs had evicted the local peasants families who had been cultivating for the centuries. அதாவது கண்ணா, இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கை 1919 மூலம் வந்து துருக்கிய அரபு பேரரசை வந்து உருவாக்க நிர்பந்திக்கப்பட்டது. என்ன சொல்றாங்க? துருக்கி என்ற ஒரு நாடை நீ வந்து ஒரு அரபு கண்ட்ரி வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அவங்கள பிரஷர் பண்றாங்க. எதன் மூலியமா? ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் மூலியமா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாடு சிரியா, லெபனா ஒருங்கிணைக்க வந்து முற்பட்டது. மேலும் பிரிட்டன் நாடு ஈராக், பாலஸ்தீன், ஜோர்டன் ஆகிய பகுதிகளை ஒருங்கிணைக்க வந்து ஏற்பாடாக தயார் செய்யப்பட்டது. நீ வந்து இந்த நாட்டை பார்த்துக்க, நான் வந்து இந்த நாட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பண்றாங்க. முதல் உலக போருக்கு பின் வந்து பாத்தீங்கன்னா அரேபியர்கள் என்ன பண்றாங்க? சுதந்திரத்தை வந்து என்ன சொல்றாங்க? எதிர்பார்த்திருந்தாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பிரிவினை மூலம் வந்து பாத்தீங்கன்னா அரேபியர்கள் இந்த வேறுபட்டால் என்ன சொல்றாங்க? அதிர்ச்சி அடைந்தார்கள். மேலும் சியோனிய இயக்க தலைவர்களுக்கு பிரிட்டன் நாடு பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை வந்து யூத குடியிருப்புக்கு வழங்க வந்து என்ன சொல்றாங்க? அனுமதி வழங்கியது. மேலும் இதுல யூதர்கள் என்ன பண்றாங்க? அரேபியர்களுடைய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஐ ஹவ் ஃபுல் சப்போர்ட், நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் அரேபியர்களுக்கு கொடுக்குறாங்க. மேலும் என்ன பண்றாங்க? வசதியான அரேபியர்களிடமிருந்து நிலங்களை என்ன பண்றாங்க? விலை பேசி வாங்கிக்கிறாங்க. யாரை வாங்கிக்கிறாங்க? யூதர்கள் வாங்கிக்கிறாங்க. அவங்க வாங்கிக்கிற பிறகு அங்க என்ன சொல்றாங்க? பல தலைமுறைகளாக அரேபியர்கள் வந்து என்ன சொல்றாங்க? வேளாண்மை செய்திருந்தார்கள். அந்த வேளாண்மை செய்திருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்க? யூதர்கள் அடிச்சு துரத்திடுறாங்க. சோ இதனால் அரேபியர்களுடைய வெறுப்புணர்ச்சிக்கு யூதர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு தக்க மீண்டும் என்ன சொல்றாங்க? எதிரியாக வந்து மாறினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்ன கொடுத்திருக்காங்க? இதன் மூலமா தான் என்ன பண்றாங்க? அவங்க அரபுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து அரேபியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து எதிர்முறையில வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து ஏற்படுது. At the end of October 1945, the Jews underground organization like Irgun Suzi, Lumi, Zionist paramilitary organization and the Stan Gang, Zionist terrorist organization began, 10 to the launch territory attack, the large scale railway, bridge, air flight, and military infrastructure in the West Bank. This was a great Arab antagonism towards Zionist settler as the Pope launched and land from which Arabs had evicted the local peasants families who had been cultivating for the centuries.
and government office were blown up. The British government presents the dispute on the UN for a decision. Next, succumbing to the pressure of great power and UN resolved the partition to the British mandate Palestine into the Jew state and the Arab state. Jew state and the Arab state to 29 November 1947. So underline பண்ணீங்க. Clash broke out almost immediately between Jews and Arabs in Palestine. அதாவது கண்ணா 1945 1945 அக்டோபர் கடைசியில் என்ன பண்றாங்க, யூதர்களுடைய திரைமறைவு அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இர்குன் ஸ்வாய் லூமி சியோனுடைய துணை ராணுவ அமைப்பு இது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டென் கேங்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சியோனில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு 2 அமைப்பு இருக்குது. இந்த தொடர்ச்சியான இந்த பயங்கரவாத தாக்குதலை வந்து நான் சொல்றேன் பெருமளவில் இவங்க செஞ்சுனே இருந்தாங்க. இவங்க இந்த 2 அமைப்புகள் மூலம் பயங்கரமான சதி வேலைகளை செஞ்சுனே இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்ட்ரியில் இரும்பு பாதைகள், பாலங்கள், விமான தளங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் போன்றவை வெடித்து பாம் வெடித்து தகர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஐநா சபைக்கு எடுத்து சென்றது, யுஎன்ஏக்கு. ஸோ இது ஐநா சபையும் அதற்கு உடன்பட்டு இந்த பிரிவினைக்கு வந்து சம்மதம் தெரிவித்தது. மேலும் பிரிட்டன் தன்னுடைய அனைத்து வகையான துருப்புகளை விலக்கிக் கொள்ள முடிவு செய்தது. அங்க மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சண்டை மூண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிட்டன் வந்து எவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணாலும் என்ன பண்றாங்க, ஐநா சபை தலையிட்டால் வந்து இதை சால்வ் பண்ணாலும் அங்க சின்ன சின்ன சண்டைகள் வந்து இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த பேராகிராஃப்ல பிரிட்டிஷ் நாட்டினுடைய யோசனையை வந்து பாத்தீங்கன்னா வல்லரசு நாடுகளும் ஐநா சபையும் அதற்கு உடன்பட்டு பாலஸ்தீனத்தை யூத நாடாகவும் அராபிய நாடாகவும் 1947 நவம்பர் 29 வந்து 2ஆக பிரிக்குது. என்ன கொடுத்திருக்காங்க, பாலஸ்தீன நாட்டை தான் அராபிய நாடாகவும் யூத நாடாகவும் 2ஆக பிரிக்குது 29 நவம்பர் 1947. மேலும் யூதர்களுக்கும் அராபியர்களுக்கும் பாலஸ்தீனத்தில் உடனடியாக சண்டை மூண்டது. என்ன பண்றாங்க, இந்த இடம் எனக்கு, இந்த இடம் உனக்கு நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் இந்த இடத்த நீ அதிகாரம் பண்ணுவியா நான் அதிகாரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அராபியர்களுக்கும் மற்றும் என்ன சொல்றாங்க யூதர்களுக்கும் வந்து சண்டை ஏற்பட்டு கொண்டிருந்தது. நெக்ஸ்ட் அந்த ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். In Palestine, in ancient home of Jews, Palestine ancient home of Jews, only a few thousand Jews were living in 1900. Some 15 million were scattered around Europe and North America. This is a referred to of the diaspora. In 1896, Theodor Herzl, a Viennese journalist, published a pamphlet called The Jewish State, in which has the call from the creation of the Jewish national home. Next year, 1897, the World Zionist Organization was founded. அதாவது கண்ணா யூதர்களுடைய பூர்வீகமான பாலஸ்தீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1900 யூதர்கள் வந்து என்ன சொன்னாங்க குடியிருந்தார்கள். இந்த இனத்தினுடைய 15 மில்லியன் மக்கள் ஐரோப்பாவில் வடக்கிலும் அமெரிக்காவிலும் வந்து அதிகமாக பரவி கிடந்தார்கள். இதுவே புலம்பெயர் அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போற ஒரு சமூகமாக வந்து இருந்தது. மேலும் வியன்னாவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளராக இருந்த டோடர் ஹெர்செல்ஸ் என்பவர் யூத நாடு என்ற பெயரில் 1896 ஒரு துண்டு பிரச்சாரத்தை வந்து செய்தார். மேலும் அடுத்த ஆண்டு 1897 உலக சியோனி அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்ன கொடுத்திருக்காங்க, The Israel's own control of the main road of Jerusalem and they successfully repulsed the repeat Arab attack. As a result of separate armistice arrangement 1947 February to June between Israel and each other Arab state, temporary furniture was fixed between Israel and its neighbors. In Israel, as the war is remembered, is what is war of independence. In the Arab world, it is treated was the Nakaba Cassiope. As a large number of Arab became a refugees, Israel was admitted into the UN immediately, much against the wishes of Arabs. அதாவது இஸ்ரேலியர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஜெருசலேமுக்கு செல்லும் வழியையும் பாதையும் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள், கைப்பற்றிக் கொண்டார்கள். இதை மீட்க அராபியர்கள் மேற்கொண்ட பல வகையான முயற்சிகள் தோல்வியில் முடிந்தது. அப்ப என்ன பண்றாங்க, இஸ்ரேலியர்கள் வந்து அராபியர்கள் வந்து தாக்குறாங்க. மேலும் இஸ்ரேலுடன் அரபு நாடுகள் தனித்தனியாக 1947 பிப்ரவரி முதல் ஜூன் வரை வந்து பார்த்தீங்கன்னா
பல்வேறு அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டது. மேலும் இஸ்ரேலுக்கும் இதன் மூலமாக இஸ்ரேல் அதனுடைய பக்கத்து நாடுகளுக்கும் இடையே தற்காலிகமாக எல்லை நிர்ணயம் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டது. என்ன பண்றாங்க, நம்ம பக்கத்தில் இருக்க நாட்டு கூட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டதுனால என்ன சொல்றாங்க, இஸ்ரேலுக்கு அதனுடைய பக்கத்து நாடுகளுக்கும் என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து நீ வந்து என்ன சொல்றாங்க, உனக்கு உரிமை இருக்கு, இந்த இடத்துல உனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பேசிக்கொள்கிறார்கள். மேலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 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 சமயங்களும் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த போர்களும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த போர்கள் யாவும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு போராக இருக்கிறது. மேலும் அரேபியர்களை பொறுத்த மட்டும் இது இந்த போர் பல்வேறு அகதிகள் மற்றும் இடம்பெயர்வு வேண்டியதாக இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா நக்பா என்ற நக்பான்னு வந்து பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. இது கருதப்பட்டது. அரேபியர்களை பொறுத்தவரை இது ஒரு பேரழிவுன்னு கருதப்பட்டது. ஆனா இஸ்ரேலர்களை பொறுத்தவரை இது ஒரு சுதந்திர போராக கருதப்பட்டது. இது அரேபியர்களுடைய எதிர்ப்பை மீறி இஸ்ரேலுக்கு உடனடியாக ஐநா சபையெல்லாம் சொல்றாங்க உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, அரேபியர்களுடைய எதிர்ப்பை மீறி இஸ்ரேல் என்ன பண்ணுது, நல்லெண்ணத்தோடு இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க, ஐநா சபை அவங்களுக்கு ஐநா சபையினுடைய மெம்பர்ஷிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சுவிஸ் கேனல் பத்தி பார்க்க போறோம். சுவிஸ் கேனல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சரியா, சுயஸ் கால்வாய் சிக்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கால்வாயில் என்ன சார் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது வந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்க, 2 மார்க்ல கேட்பாங்க, டீட்டெயில கேட்பாங்க. சரி, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். In Egypt, in a coup in 1952, Colonel Nasser became its president. In 1956, the nationalist of Swiss Canal, யார் தேசியவாதமா மாத்துறது, இந்த ஸ்விஸ் கேனலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றாங்க, தேசியமயமாக்கின கால்வாயா மாத்துறது யாரு, became a president of Colonel Nasser. Okay, which undermined British interest, which is the failure of diplomacy. Britain and France decided to the use of force. Israel was this as an opportunity to open up the Gulf of Aqaba to Israel shipping and put a stop of Egyptian border rights. And 29 October, Israel force invaded Egypt. Britain used this opportunity to demand that its troops were below to occupy of the canal zone to the protect the canal. Egypt refused that, and 31st October, Britain and France bombed Egyptian affiliates of the other installation well of the Suez Canal area. However, under pressure of the world opinion, Britain and France ended the hostility, and November 6, India, represented by the Nehru, played the crucial role in resolving the crisis. Nehru crucial roles in the crisis. அதாவது எகிப்துல 1952 நிகழ்ந்த ஒரு ராணுவ கிளர்ச்சியின் மூலமாக கர்னல் நாசர் என்பவர் என்ன பண்றாரு, குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். மேலும் அவர் 1956 1956ல வந்து பாத்தீங்கன்னா சுயஸ் கால்வாயை தேசியமயமாக மாற்றினார். சோ இது பிரிட்டிஷாரினுடைய நல்ல எண்ணத்திற்கும் மற்றும் விரோதமாக தெரிந்தது. இதுல என்ன சொல்றாங்க, பிரிட்டிஷாருடைய நல்ல எண்ணத்திற்கு ஒரு விரோதமாக தெரிந்தது. இதுல ராஜதந்திர முறைகளை கையாண்டு பயனளிக்காத நிலையில் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டனும் பிரான்சும் இணைந்து ஒரு ராணுவத்தை பலப்படுத்த முடிவு செய்தது. என்ன பண்றாங்க, இவர் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாரு, நம்ம என்ன பண்றாங்க, ஒரு ராஜதந்திர முறையை கையாண்டாலும் அது கை கொடுக்கவில்லை. இதனால பிரிட்டனும் பிரான்ஸ் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவருக்கு எதிராக சதி செய்யறாங்க. இந்த சூழல வந்து தனக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக கருதிய இஸ்ரேல் என்ன பண்ணுது, தனது கப்பல் போக்குவரத்துக்கு வசதியாக கல்ஃப் ஆஃப் அகோபா சொல்லிட்டு நம்ம பார்த்தல அகாபா வளைகுடாவை திறந்து விடுவதன் மூலம் எகிப்தினுடைய எல்லை மீறிய செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எகிப்து நினைச்சது. மேலும் இஸ்ரேலிய படைகள் வந்து என்ன பண்ணது பாத்தீங்கன்னா 29 அக்டோபர்ல வந்து எகிப்து மீது படையெடுத்தது. இஸ்ரேலிய படைகள் என்ன பண்றது, எகிப்து மீது 29 அக்டோபர்ல படையெடுத்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள பிரிட்டன் என்ன பண்ணுது, தன்னுடைய படைகளை கால்வாயை காப்பாற்றும் வகையில் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அங்க நிறுத்தி வைக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல்களை வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாங்க, நிறுத்தி வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குது, பர்மிஷன் கொடுக்குது. மேலும் இதற்கு எகிப்து மறுத்ததால் அக்டோபர் 31 பிரிட்டனும் பிரான்சும் இணைந்து அந்த நாட்டினுடைய விமான தளங்களின் மீது பாம் போடுது. பல்வேறு
இடத்துல வந்து பாம்பு போட்டு அந்த இடத்த அழிச்சதுனாலும் மீண்டும் என்ன பண்றாங்க, இந்த பிரிட்டனும் பிரான்சும் சேர்ந்து சுயஸ் கால்வாய், சுவிஸ் கேனல் மீது என்ன பண்றாங்க, தாக்குதல் நடத்துறாங்க. மேலும் உலக நாடுகளுடைய வற்புறுத்தினுடைய பேரினால் நவம்பர் 6ல பிரான்சும் பிரிட்டனும் தங்களுடைய எதிர்ப்பை நிறுத்தி கொண்டது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான ஒரு ரோலாக வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி நேரு அவர்கள் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட அதிகமான பங்காற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுவிஸ் கேனல்லாம் ஒண்ணு இல்ல, 1956ல வந்து பாத்தீங்கன்னா 52ல வந்து என்ன சொல்றாங்க, கர்னல் நாசர் குடியரசுத் தலைவர் ஆகிறாரு. 1956ல சுவிஸ் கேனலை வந்து தேசிய மையமாக்குறாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டனும் பிரான்சும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, சுவிஸ் கேனலை வந்து ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க. ஆனா அதை என்ன பண்றாங்க, இஸ்ரேலுடைய தாக்குதலாலும் இஸ்ரேலுடைய என்ன சொல்றாங்க பங்குனாலும் அது எதிர்பாராத பங்குனாலும் அது முறியடிக்க முடியல. இதனால பிரிட்டனும் பிரான்ஸ் ரெண்டும் கூட்டு சேர்ந்து சுவிஸ் கேனல் மேல அங்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் மேல அணுகுண்டு தாக்குதல் நடைபெறுத்துறாங்க. இது வந்து பல்வேறு உலக நாடுகளுடைய எதிர்ப்பின் காரணமாக என்ன பண்றாங்க, நவம்பர்ல வந்து அக்டோபர் 31 பாத்தீங்கன்னா பிரிட்டன் இந்த தாக்குதல் நடைபெற்றது. எனினும் நவம்பர் 6ஆம் தேதி பிரிட்டனும் பிரான்சும் வந்து இது என்ன பண்ணுது, வித்ட்ரா பண்ணிக்குது, இது வந்து நிறுத்தி கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு கிரூஷியல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவை சேர்ந்த நேரு அவர்கள் வந்து முக்கிய பங்காற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே சொல்றேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அந்த போர்ட் காமிப்பாங்க, அந்த போர்ட் கொடுத்திருக்காங்க பாரு. போர்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது, போர்ட்னா துறைமுகம். குட். அதுல அரப் இஸ்ரேல் வார் 1967 வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.